பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் புத்த மத முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி மாலை சென்னை பெரம்பூரில் 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவரது ஆதரவாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக 8 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். வழக்கை சிபிசிஐடிக்கு போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதை அடுத்து சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உடல் கூராய்வு மற்றும் எம்பார்மிங் முடிந்து அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பிறகு பெரம்பூர் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளியில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி மற்றும் தொண்டர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலகினர், உறவினர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பெரம்பூர் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரி அவரது மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதற்கு அரசும் நீதிமன்றமும் மறுப்பு தெரிவித்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் உள்ள நிலத்தில் உடலை அடக்கம் செய்ய மனுதாரர் தரப்பில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன் பின்பு பெரம்பூரில் இருந்து பொத்தூர் பகுதிக்கு ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. வழி நெடுகிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொத்தூர் பகுதிக்கு எடுத்து வரப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு புத்த துறவிகள் புத்த மதப்படி இறுதி சடங்கு செய்தனர். அதன்பின் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை உறவினர்கள் சுற்றி வந்தனர். சாது 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 சாது. இதை அடுத்து ஆம்ஸ்ட்ராங் உடல் சந்தன பேழையில் வைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. அப்போது அவரது ஆதரவாளர்கள் வீர வணக்கம் மற்றும் ஜெய்பீம் முழக்கமிட்டனர்.